கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 274ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு பயந்து நாம் தீமையை விட்டு விலகி நடக்கிறவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும், நான் எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயபக்தியோடு தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை நேசித்து வாழ்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமாம். பாருங்கள், எவ்வளோ கிருபையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். தினமும் வேதம் வாசிக்கிறேன், கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் இன்று வாக்கு பண்ணினபடியே உங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க செய்வார். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். அதாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் பின் தொடரும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசித்து அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா தகப்பனே. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தையை நேசித்து நீதியையும் உத்தமத்தையும் ஆண்டவரே நாங்கள் பின்பற்றும் பொழுது, ஹல்லேலூயா கர்த்தாவே, நீதியின் சூரியன் எங்கள் மேல் பிரகாசிக்க செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நீர் உம்முடைய வார்த்தையினாலே சொன்ன எல்லாவற்றையும் மெய்யாகவே உம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி முடிப்பீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென்.